ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பற்றி பார்ப்போம். முருங்கைக்கீரை வந்து அதிகமான சத்துக்களுமே இதில் இருக்குது. இதோட சத்து யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் இதை வந்து நம்ம கீரையை சாப்பிட்டோம்னா உடலுக்கு அவ்வளோ இரும்பு சத்து கிடைக்குது. இதை வந்து வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி. சாதாரணமாக எல்லா கிளைமேட்லேயுமே இது வளரக்கூடிய தாவரம். இதுக்கு தண்ணீர் தான் அதிகமாக ஊற்றணும் கொள்ளணும் கிடையாது, சீக்கிரமே வளரும். சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்ப்போம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode shopping application is one of the online shopping app என்கிற வெப்சைட் மூலமா நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. இதில் வந்து நம்மளுக்கும் சரி, நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் வந்து பொருட்கள் வந்து மிகவும் தரமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது. அது மித்த அதர் ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இதில் வந்து நம்மளுக்கு மனசுக்கு நிறைவாகவே இருக்குது. அதனால் நம்ம இதில் ஷாப்பிங் பண்ணால் நல்லாயிருக்கும், பொருளும் குவாலிட்டியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த முருங்கைக்கீரையை நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து சாப்பாடில் வந்து உட்கொள்ளலாம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்பதை பார்ப்போம். இதில் வந்து புரதம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின்கள் இருக்குது போன்ற ஊட்டச்சத்து வந்து இதில் இருக்குது. இது வந்து இரத்த சோகையை வந்து நீக்கிறதுக்கும் உதவுது. ஏன்னா இதில் வந்து இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அளவை வந்து உயர்த்துகிறது. எலும்புகளுக்குமே பலம் தரும் அந்த நம்ம சாப்பிட்றதுனால. அதுக்கப்புறம் அதிகமாக மோஷன் போகாமல் சில பேர் வயதானவர்களுக்கெலாம் இருக்கும். அப்போ வந்து இந்த கீரையை வந்து சூப்பு போட்டு, கீரையை அப்படியே பிச்சு போட்டு அதில் 2 வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு சூப்பு போட்டு குடித்தாலுமே உடலில் அதிகமாக தினமும் ரெகுலராக கண்டிப்பாக மோஷன் போகும். அதுக்கும் இது வந்து உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. கண் பார்வையும் அதிகரிக்கும். வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வையை வந்து அதிகப்படுத்துகிறது. செரிமானத்தையுமே மேம்படுத்துது. ஏன்னா நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் குடலில் வந்து ஒரு நன்மையை வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து நமக்கு கொடுக்குது. அப்புறம் ரத்தத்தில் உள்ள கொழுப்பை வந்து குறைத்து இதய நோய் வராமல் தடுக்கவும் இந்த கீரை வந்து நமக்கு உதவுகுது. முருங்கைக்கீரையில் அதிகமான நன்மைகள் இருக்குது. நம்மளுக்கு அது சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். இது வந்து எப்படியும் நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்காட்டாலும் வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பாடில் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும். இதில் வந்து கால்சியம் வந்து அதிகம் இருப்பதனால் கர்ப்பிணி பெண்களுக்குமே இது வந்து நல்லது. பாலூட்டும் தாய்மார்களும் முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா பால் வந்து அதிகமாக சுரக்கவும் வாய்ப்பு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகரிக்கிறது. முருங்கைக்கீரையை பொரிச்சும் சாப்பிடலாம், சூப்பு வச்சும் குடிக்கலாம். உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தையும் எலும்புக்கும் உடலுக்கும் அதிகமான நன்மையை நமக்கு அளிக்கக்கூடியது. அதனால் நம்ம முருங்கைக்கீரை எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.